அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் திருச்சபை சார்பிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த தொடரிலே சுகமளிப்பவர் இயேசுவை குறித்து உங்களுக்கு நான் போதித்தேன். இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய இயேசு சுகமளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட நான் பாடக்கூடிய பாடல்களையும் கொடுக்கக்கூடிய செய்திகளையும் விசுவாசத்தோடு கூட நீங்க கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பிரயோஜனப்படுத்துகின்ற பொழுது, அப்பியாசப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாகவே நீங்க விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். என்னோடு கூட பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். மனிதர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டு இருக்கலாம், மனிதர்கள் உங்கள் மேல் அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் உங்களுக்கு மாறாத அன்பை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் தெய்வீக அன்பை கொடுக்கக்கூடியவர். அது மாறாதது. மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று என வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், அவர்கள் வாக்கு மாறி இருக்கலாம். நம்முடைய தெய்வமோ வாக்கு மாறாதவர், மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்ற வேத வசனத்தின்படியாக தேவன் நிச்சயமாக வாக்கை வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து பாடுங்க, கருத்தோடு பாடுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுங்க. பாடுகின்ற பொழுதே ஒரு விசேஷித்த வல்லமை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வந்து உங்களை சுகப்படுத்தும், குணப்படுத்தும், உங்களை ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த பூமியிலே நிலை நிறுத்தும். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையாம், அன்பு தருபவரும் நீர்தனையாம். உம்மையன்றி எனக்கு யாரையாம், உம்மையன்றி எனக்கு யாரையார். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையாம். உம்மையன்றி எனக்கு யாரையாம், உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையாம், உறவுகள் என்னையும் பகைத்ததையாம். உலகம் என்னை வெறுத்ததையாம், உறவுகள் என்னையும் பகைத்ததையாம். வெறுக்காத தெய்வம் நீர் தானையாம், உம்மையன்றி எனக்கு யாரையாம்,
உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரே. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரே. அவர் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தாரே. அவர் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தாரே. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அழுத போதெல்லாம் நம் அருகில் வந்து நம் கண்ணீரை துடைத்தவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் அருகில் வந்தது மட்டுமல்ல, அவருடைய கரங்களினால் உங்கள் கண்ணீரை துடைத்தார். மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உறவினர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை கணவன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், இல்லை மனைவி உங்களை கைவிட்டு இருக்கலாம், பெற்றோர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், தாயும் தகப்பனும், இல்லை வயதானவர்கள் உங்களை பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் அருமையான தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்கள் தகப்பன் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலே வேதனைகள், கவலைகள், கண்ணீர் மத்தியில் போகின்ற பொழுது உலகம் உங்களுக்கு ஆறுதல் தராமல் இருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம். மாறாத இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த அன்புள்ள தேவன் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தது காரணம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற. அதனால்தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என் இருதயத்தில் வாருங்க, என் பாவங்களுக்காக நீ மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீரே உலக ரட்சகர் என்று என் வாயினால் அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி அதிகாரம் கொடுத்தாரே. அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் உங்களை எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், என்னை இடுக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார், என்னை விசாலமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய வியாதியை குணமாக்கக்கூடிய இயேசுவை அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை இயேசு நிச்சயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் வைத்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வியாதியை நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 11வது அதிகாரம் வசனம் 40 கூட பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு லாசரு மரித்து போயிருந்த பொழுது அவருடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இயேசு 4 நாட்களுக்கு அப்புறமாக அங்கே வருகிறார். அப்பொழுது இயேசு அங்கே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. John chapter 11 verse 40, if you should believe you will see the glory of God. அதாவது நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் மாற வேண்டுமா? உங்களுடைய வியாதிகள் மாற வேண்டுமா? நீங்கள் இயேசுவை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய குணமாக்கக்கூடியவர், குணமாக்கும் வைத்தியர், பரிகாரியாகிய கர்த்தர், பரம வைத்தியர் என்று நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது, எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 30 லட்சம் ஜனங்களும் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம், எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரவிடேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள். 30 லட்சம் ஜனங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது அந்த விசுவாசத்தின்படியாகவே தேவன் அவர்களுக்கு என்ன செய்தாரு? சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அவர்களுக்கு
கால்கள், அவங்களுடைய கோத்திரங்களில் என பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105வது அதிகாரம் வசனம் 37, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. பாருங்க, தேவன் அந்த 30 லட்சம் ஜனங்களையும் வனாந்திரத்தில் வழி நடத்தினார். அவர்களுக்கு ஆகாரம் கிடையாது, தண்ணீர் கிடையாது. கர்த்தர் அனுதினம் மன்னாவை கொடுத்தார், குடிப்பதற்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க வியாதியிலே பாருங்க, சரித்திரத்திலே ஒரு 40 வருடம் ஒரு 30 லட்சம் ஜனங்கள் எந்த விதமான வியாதி, அவர்களுக்கு ஃப்ளூவோ இல்லை கேன்சரோ இல்லை கிட்னி, சரீரத்தில் எத்தனை வியாதிகள் இருக்க, எந்த வியாதிகளும் வராதபடி ஒரு தேவன் நானே பரம வைத்தியர் என்று வாக்கு கொடுத்தார். அதனால்தான் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று நம்ம பார்க்கிறோமே. அதன்படியாக சொன்னவர் சொன்னதை நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். அதனால்தான் நம்முடைய தேவன் ஒரு தாயை போல தேற்றுகிறாங்க. ஏசாயா 44வது அதிகாரம் வசனம் 2, நம்முடைய தாயின் கற்பத்திலே நம் அருமை ஆண்டவர் நம்மை உருவாக்கியவர். ஹல்லேலூயா. உங்க தாயின் கற்பத்திலே உங்களை உருவாக்குனது யாருன்னா நம்முடைய அருமை ஆண்டவர். ஹல்லேலூயா. உபாகமம் 4வது அதிகாரம் வசனம் 32, நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். நம்ம தாயின் கற்பத்தில் உருவாக்கி நம்மை நன்றாக சரீரத்திலே எல்லா உறுப்புகளையும் நன்றாக படைத்து நம்மை சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதை நாம் விட்டு சிருஷ்டிப்பை நம்ம உருவாக்கி அதை வணங்கக்கூடாது. நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 139வது அதிகாரம் வசனம் 16, நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்முடைய கருவை கண்டவர். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கருவை கண்டவர். கருவில் ஆண்டவர் நினைச்சாரு, நம்மை பாதுகாத்து நடத்தினவர். கருவை கண்டு அந்த கரு சிதையாதபடி பாதுகாத்து நடத்தினவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்னாக்க 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்தாங்க. கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் தோயவில்லை. அவர்கள் நல்ல பணக்காரராக பொன்னும் வெள்ளியோடு கூட கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரு, வனாந்திரத்தில் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. பொண்ணு இருந்து வெள்ளி இருந்தது, டாக்டர் பார்க்கறதுக்கோ மற்ற யாரும் பார்க்கறது அங்கே அவசியம் கிடையாது. கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருவரையும் கொள்ளையிட்டு, அவர்கள் எகிப்தில் கொள்ளையிட்டு பணக்காரராக அவர்களை என்ன செய்தாரு, கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். 430 வருடம் அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருவரும் கொளுத்த கன்றுகளைப் போல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட, கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எலும்பு பணியான பலனோடு கூட கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாரு, உன்னத பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற இயேசு செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க இருக்கிறேன். யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து செல்கின்ற போது ஒரு பிறவி குருடனை அங்கே காண்கிறார். அவர் சீடர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிறவில இவன் குருடனாய் இருக்கிறானே, இவன் செய்த பாவமா இவங்க பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறாங்க. இயேசு 3வது வசனத்துல இயேசு பிரயுத்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார். இவன் செய்த பாவம் இல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்ல, இவன் குருடனாய் பிறந்தது, பிறவிலே குருடப்பட்டான். தேவனுடைய மகத்துவம் வல்லமை இவன் மூலம் விளங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தெய்வீக அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ளப் போகிறான் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொல்கிறார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று 5வது வசனத்திலே, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். நான் இப்போ உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். நான் ஒளியாயிருக்கிறத இந்த இருளிலே அந்த பிறவி குருடன் வெளிச்சத்தை காண முடியாமல் இருக்கிறான். ஆனால் இந்த பூமியிலே நான் ஒளியாயிருக்கிறேன் இயேசு சொல்கிறார். பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒளியாய் வெளிச்சத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. அதனாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லா வியாதிகளில் இருந்தும், அது கண்கள் குருடாயா பிறவி குருடனாய் இருந்தாலும் இல்லை திடீரென்று கண்கள் குருடனாய் ஆயிருந்தா கூட அவர்களுக்கு வெளிச்சத்தின் பார்வையை முழுமையாய் இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவைகளை சொல்லி, இவர்
தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடருடைய கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த பிறவி குருடன் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு என்ன செய்தாரு? உமிழ் நீரை துப்பி, தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடரை கண்களில் பூசி என்ன சொன்னார்? நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த மண்ணை உமிழ் நீரில் துப்பி அந்த மண் பேஸ்டை எடுத்து அவனுடைய கண்களை வைத்தான். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். இந்த சரீரம் முழுவதும் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. மனிதனை மண்ணிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆண்டவர் மண்ணிலிருந்து மனிதனை படைத்ததினாலே இந்த சரீரம் மண்ணுக்காக திரும்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த மண் என்பது, இந்த மட் என்பது, அதற்கு சில மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறது. புரியுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கடற்கரை மற்ற இடங்களில் அந்த மட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோசிஸ்டம், மினரல் ஈகோசிஸ்டம் ரொம்ப அநேக மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதா. அந்த மண் அந்த கடற்கரையில் என்ன செடிமெண்டேஷன் ஆகக்கூடியதுலாம் நிறைய காரியங்கள், அதனால தான் அது நிலக்கரி மற்ற எல்லாம் அது வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மண், இந்த மண்ணில் நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருப்பதனாலே பார்த்தீங்கன்னாக்க இந்த மண் பாருங்க, எந்த இடத்துல சுடுகாட்டிலாம் பாருங்க நல்லா மரங்கள் நன்றாக வளரும், பச்சை பசையில் என்று செடிகள் வளரும், மரங்கள் வளரும். ஏன்னா மனிதனுடைய சரீரத்தில் அவ்வளவு மினரல்கள் இருக்கிறது, அவ்வளவு தாது பொருட்கள் இருக்கிறது. இது நன்றாக பூமிக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனாலே தேவன் மனிதனை மண்ணிலிருந்து எடுத்தார். பிறவி குருடனை இந்த முழு சரீரத்துமே மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினவருக்கு இந்த சரீரத்தில் ஒரு பகுதியை ஆகிய, புரியுங்களா, ஒரு நட்டு போல அந்த கண் இருக்கு பாருங்க, இந்த கண்ணை மண்ணினால் உருவாக்குவது ஆண்டவருக்கு கஷ்டமான காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த முழு சரீரத்தையும் நான் மண்ணிலிருந்து உருவாக்கியிருக்கேன். தலை, மூக்கு, அதே போல கை, கால், நுரையீரல்கள், இருதயம் எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலே அதில் ஒரு சிறிய பகுதியாக கண்ணை மண்ணிலிருந்து உருவாக்குவது இயேசுவுக்கு கஷ்டமான காரியம் அல்ல, மிகவும் இலகுவான ஒரு காரியம். அதனாலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய உமிழ்நீரை அந்த மண்ணில் துப்பி அந்த பேஸ்டை எடுத்து அவன் கண்களில் வைத்து உடனடியாக அவனை சீலோவாம் குளத்திலே அவனுடைய கண்களை கழுவ சொல்கிறான். அந்த நிமிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடியாத அற்புதமான எந்த காரியங்களும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. மரித்து போன லாசருவை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. உங்களுடைய கொரோனா வியாதியா, கிட்னி வியாதியா, ஹார்ட் உங்களுக்கு பிரச்சனையா, இருதய பிரச்சனையா, நுரையீரல் பிரச்சனையா, கணையம் பிரச்சனையா, என எந்த பிரச்சனையாக, கால் மற்றும் மூட்டு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் நீங்க விசுவாசம் வைங்க, இயேசு அற்புத சுகத்தை கொடுப்பார். நீ கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த வருடத்திலே நீங்கள் இனிமேல் கண்ணீர் வடிக்க அவசியம் இல்லை. உங்கள் அருகிலே இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடியவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி விளக்கரையம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார். ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல அவர் உங்களை இம்மட்டுமாய் சுமந்து கொண்டு இந்த 2024க்குள்ளாக கொண்டு வந்தவர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர், அனுதினம் ஆகாரமும். அவர் தண்ணீரை கொடுத்தவர், டாக்டராக இருந்து பாதுகாத்தவர். இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்களுக்கு அந்த அற்புத சுகத்தையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காலத்திற்கு முன்பு மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை பூமியிலே ஒரு சாட்சியாக வைத்து, மற்றவர்களுக்கு அதை சாட்சியாக வைத்து, அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்களும் பரலோகம் வரும்படியாய், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் வரும்படியாய், அவர்களும் இருளிலிருந்து வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தர் உங்களை சாட்சியாக, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் கணவன் மனைவி தாய் தகப்பன் அனைவரையும் கர்த்தர் வைக்க விரும்புகிறான். நீங்க செய்ய வேண்டியது விசுவாசம் வைப்பது மட்டும்தான். ஹல்லேலூயா. அதே போல நாம் பார்க்கிறோம், இன்னொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து பார்வையற்றவனை ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க் 8வது அதிகாரம்
வசனம் 22 நாம் பார்க்கின்ற பொழுது, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று அந்த குருடன் இயேசுவினிடத்தில் சொன்னான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். அல்லேலூயா. இன்னொரு குருடனை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனிடத்துல கொண்டு வர்றாங்க. இயேசு அவனுடைய கையை தொட்டு ஜெபிக்கிறாரு. எப்பா இதாவது உனக்கு தெரியுதா என்று கேட்கிறார். இப்பொழுது அவன் என்ன செய்யறானாக்கா, ஜனங்கள் நடப்பது மரங்களைப் போல தெரிகிறது சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய தோல்ல வைத்து ஜெபம் பண்ணாரு. அவனை தொட்டு அவனுடைய கண்களிலே கையை வைத்து ஆண்டவர் தொட்டு ஜெபிக்கின்ற பொழுது அவன் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டான், முழு பார்வையும் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதான் ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாய் பாருங்க, நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று யோவான் 10:10 நம்ம பார்க்கிறோமே. ஜீவன்னா உயிர் இருக்குது. ஏதோ கண்கள் தெரியுது, ஆட்கள் ஏதோ மரங்களை போல தெரிறாங்க. ஆனால் பரிபூர்ண ஜீவன் என்பது என்ன? முழுவதுமான முற்றிலும் தெளிவான ஒரு பார்வை. அதான் பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. ஜீவனா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கீங்க, மானிட்டர் ஓடிட்டு இருக்கு, ஏதோ உயிர் ஓடிட்டு இருக்குது. ஆனால் பரிபூர்ண ஜீவன் என்பது என்ன? நன்றாக ஆரோக்கியத்தோடு எல்லா வேலையும் செய்து நீங்க நல்லா உற்சாகமாக குடும்பத்தில் சந்தோஷத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு எல்லா காரியங்களும் செய்வது தான் பரிபூர்ண ஜீவன். அதனால தான் இயேசு பூமிக்கு வந்ததோட நோக்கம் பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக. இந்த குருடனுக்கு, பார்வையற்றவனுக்கு இயேசு பரிபூர்ண பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவால குணமாக்க முடியாத எந்த வியாதியும் கிடையாதுங்க. அவர் அற்புதர், அற்புதர், அற்புதர். கடலின் மேல் நடந்தாருங்க. என்ன கடும் புயலை ஆற்றினார், வியாதிகளை குணமாக்கினார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவினாலே குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். மாத்தாள் சொன்னார் பாருங்க, நீ விசுவாசி. மரித்த லாசர் உயிரோடு எழும்பி வந்தான். வியாதிக்கெல்லாம் பெரிய வியாதி மரணம். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து அந்த உயிர் திறந்த வல்லமை உங்கள் சரீரங்களிலே இறங்கி வரும். நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது அந்த அக்கினி அபிஷேகம் வல்லமை உங்கள் சரீரங்களில் இறங்கி வந்து உங்க உலர்ந்து போன எலும்புகளை, உலர்ந்து போன சரீரத்தில் உறுப்புகளை புதிய உறுப்புகளாக அது மாற்றும். கடுகள விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அப்பாலே போ என்று மார்க் 11 பார்க்கிறோமே. சொல்றாரே, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை போன்ற வியாதியா, மலை போல குடும்பத்துல பிரச்சனையா, கவலைகளா, கண்ணீரா, பிரச்சனை, போராட்டங்களா, எல்லாவற்றையும் அப்பாலே போ என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கின்ற பொழுது அது என அப்பாலே போகும். புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதனால் தான் இங்கே பார்க்கிறோம் இயேசு அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபி இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு காரியம் மார்க் 10வது அதிகாரத்திலே வசனம் 46 முதல் 52 பார்க்கின்ற பொழுது, பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமோதியின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள்கள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே பர்திமேயு என்ற ஒரு குருடன், பிறவி குருடனை ஆண்டவர் சுகமாக்கினார், மற்றொரு குருடனை கர்த்தர் சுகமாக்கினார். இங்கே பார்க்கிறோம் பர்திமேயு என்ற ஒரு குருடன். இயேசு அங்கே அந்த எரிகோ வீதிகளிலே வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே, ஒன்று பார்த்தீங்கன்னாக்க சீலோவாமிலே ஒரு அற்புதம் நடைபெற்றது என்று பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கின்ற பொழுது இன்னொரு குருடனுக்கும் அங்க தேவன் என்ன செய்தாரு,
பெத்சாய்தா என்ற இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக எரிகோவிலே இந்த பர்திமேயு என்ற இந்த குருடன் இயேசு அப்படி வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் அந்த வழியில போய் நிற்கிறான். நின்று இயேசு வருகிறார் என்பது அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவன் அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த வழியில இருந்த அவனை இயேசு வருகிறார் என்று தெரிந்த உடனே அவன் கூப்பிடுகிறான். என இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். இன்றைக்கு பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கீங்களா? இந்த பர்திமேயு இயேசு அற்புதம் செய்வார் என்பதை கேள்விப்பட்டு அவர் வருகிற வழியிலே இவன் என்ன செய்தான், அங்கே காத்திருக்கிறான். இயேசு அப்படி செல்கின்ற பொழுது இவன் என்ன செய்கிறான், அவன் இயேசுவை கூப்பிடுகிறான். புரியுங்களா? நசரேனா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கூட்டத்தில் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இயேசு வருகிறார். இவன் என்ன செய்யறான், தக்க தருணத்தை தவற விடாமல் இருந்தான். ஒருவேளை இயேசு இப்படி விட்டுட்டா வாழ்நாள் முள்ளா இப்படி நம்ம குருடராக இருக்க வேண்டும். திரும்பி எப்பொழுது நான் இயேசுவை பார்க்க போறேன், எனக்கு முன்பாக இந்த வீதியில இயேசு கடந்து போறாரே என்று இவன் என்ன செய்தான், கூப்பிட தொடங்கினான். கூப்பிடுகின்ற பொழுது அங்கே இருக்கிற கூட சென்ற ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். புரியுங்களா? அவனை அதட்டி சத்தம் போடாதப்பா என்று சொன்னாங்க. ஆனால் அவன் மீண்டும் என்ன செய்யறான், இன்னும் அதிக உறக்க சத்தத்தோடு இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பொழுது இயேசு கடந்து செல்கிற அந்த இயேசுவை அவனுடைய பர்திமேயுடைய குரல் இயேசுவை தடுத்து நிறுத்தியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனை மத்தியில் போறீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அழுத போதெல்லாம் உங்கள் அருகில வருகிறார். அருகிலே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். பர்திமேயு என்ற குருடன் ஜனங்கள் அதட்டினார்கள். அவன் கூட்டத்துக்கு கவலைப்படல, அதட்டின ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. என் அருமை ரட்சகர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்னிடத்தில் என் முன்பாக கடந்து செல்கிறார். இந்த தக்க தருணத்தை நான் தவறி விட்டு விட்டேன் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் குருடனாகவே இருந்து சாக வேண்டும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசுவை கூப்பிட்டான். இயேசு கூப்பிட்ட பொழுது அந்த வார்த்தை இயேசுவை தடுத்து நிறுத்தியது. இயேசு நின்றார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நின்று அவர் என்ன சொன்னார், சீடரித்து அவர் அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான், அவன் மேலுள்ள வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இதுவரை அவன் ஒரு பிச்சைக்காரனை அந்த பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்திருக்கலாம். பழைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவன் தூக்கி எறிந்தான். தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? உங்களுடைய பழைய காரியங்கள், பழைய மனிதன், பழைய விபச்சாரக்காரன், பழைய மதுக்கு அடிமையானவன், பழைய விக்கிர ஆராதனை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்தில் வந்து விடுங்க. அற்புதர் இடத்தில் வந்து விடுங்க. அதிசயங்களை செய்கிற இடத்தில் வந்து விடுங்க. அவரே உங்கள் உலக ரட்சகர். அவரை என்று உங்களுக்கு வாழ்க்கையில விமோச்சனம் கிடையாது. அவரை என்று பரலோகத்துக்கு நீ வர முடியாது. இந்த பர்திமேயு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, எல்லா வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு அற்புதரிடத்தில் வந்தான், இயேசுவின் இடத்தில். உடனே இயேசு அவனிடத்தில் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்திமேயு என்ன செய்தான் பாருங்க. அவன் இயேசுவினிடத்தில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, பழைய மனிதனை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். பழைய வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், எல்லாம் பழையவனை எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாகினது என்ற வேத வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். புதிய மனிதனாய், புதிய சிருஷ்டியாய், புதிய ஆரோக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. காரணம் விசுவாசம். விசுவாசம் பர்திமேயு சுகத்தை கொடுத்தது. இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஹல்லேலூயா. அருமையா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வரட்டும். நீர் சொன்னீர், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் உச்சந்தல் உள்ளங்கால் வரை இறங்கி வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, கண்களில் இருக்கிற எல்லா அந்த வியாதிகள் நீங்கட்டும். சரீரத்தில் ஆண்டவரே எல்லா உறுப்புகளில் இருக்க பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, கிட்னி ப்ராப்ளம் நீங்கட்டும். கேன்சர் வியாதி நீங்கட்டும். ஹார்ட் ப்ராப்ளம் எல்லா அடைப்புகள்
நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு உச்சந்தல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன், ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனையும் பரிபூரண ஜீவனையும் கட்டவிழ்த்து விடுகிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி பிசாசே இவர்கள் மேல் கைகளை வைக்க முடியாது. கைகளை எடு, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து விடுதலை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுகத்தையும் பலனையும், காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனையும், கழுகளை போல செட்டையிலிட்டு எழும்பும்படியான பலனை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து அடுத்த சுகமளிக்கும் செய்தியில கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.